மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரிதேகம் மஹச்சித்தகேகம் மஹீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். முக்கியமாக பல வித்வான்களை தயார் பண்ணி பல பேரை இந்த பிரவೃத்தியில வர வச்சதான மாமா அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அவர்களை நமஸ்கரித்து எனக்கு எட்டியவாறு புத்திக்கு எட்டியவாறு நான் இதுல சொல்ல போறேன். நம்முடைய பாரத தேசத்துல எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கா நமக்கு தெரியும். அத்தனை பேருக்கிட்டையும் இல்லாத ஒரு சிறப்பு பகவத் பாதாளுக்கு உண்டுன்னு சொன்னா, இவர் என்ன பண்ணிருக்கார், நம்மளை நாம தெரிஞ்சுக்கும்படியா பண்ணி கொடுத்திருக்கார். அந்த ஒரு உதவி அப்படிங்கிறது வேற யாராலையும் பண்ண முடியாது. அதனாலதான் மற்ற எல்லாரை காட்டிலும் இவர் உயர்ந்து இருக்கார். தவிர அதை தெரிவிக்கிறதுக்கு இவர் எடுத்துட்ட மார்க்கம் என்ன பண்ணினார், கர்ம மார்க்கத்தையும் எடுத்துட்டார், ஒதுக்கல. பக்தி மார்க்கத்தையும் எடுத்துட்டார், ஞான மார்க்கத்தையும் எடுத்துட்டார். இப்படி 3 மார்க்கத்தையும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தம் உண்டு. ஞானம்தான் மோட்சத்திற்கு காரணம்னு சொன்னாலும் கூட கர்ம மார்க்கமும் பக்தி மார்க்கமும் சித்த சுத்திக்கு காரணம் அப்படின்னு ரொம்ப தெளிவா பல இடங்கள்ல காண்பிச்சு கொடுத்து, அதுலயும் விசேஷமாக பகவத்கீதையினுடைய பாஷ்யம் 2வது அத்தியாயத்துல பார்த்தோம்னு சொன்னா பல இடங்கள்ல ஞான கர்ம சமுச்சயத்தை கண்டனம் பண்ணியிருக்கார். கண்டனம் பண்ணியிருக்காருன்னா எப்படி, இந்த கர்ம மார்க்கம் அப்படிங்கிறது நேரடியாக மோட்சத்திற்கு காரணம் அல்ல, சித்தசுத்திக்குத்தான் காரணம்னு பல இடங்கள்ல கோடிட்டு காட்டியிருக்கார். அப்படி காட்டினாலும் கூட அந்தந்த மார்க்கத்தையும் உத்தாரணம் பண்றதுக்கு நிறைய முயற்சி எடுத்திருக்கார். அவருடைய கிருதிகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா கர்மாவை போதிக்கக்கூடிய பல கிரந்தங்கள், பக்தியை சொல்றதுக்கு நிறைய கிரந்தங்கள், ஞானத்தை பறைசாற்றுறதுக்கு உண்டான கிரந்தங்கள் எக்கச்சக்கம். அதுதான் அவருடைய அவதாரத்தினுடைய முக்கிய விஷயமே. இப்படி இந்த 3த்துக்கும் பல கிரந்தங்களை பகவத் பாதால் எழுதியிருக்கார். அதுல ரொம்ப விசேஷம்னு சொன்னா சௌந்தர்ய லஹரி. ஏன்னா இந்த 3 மார்க்கத்தையும் ஆசிரியச்சு எழுதியிருக்கார். இந்த மாதிரி கிரந்தம் அவர் எழுதினதுல ரொம்ப குறைச்சல் தான். ஏன்னா இதுல இகலோகத்துல வேண்டியதான பலன்களை கொடுக்கக்கூடியதான பல மந்திரங்கள், ஸ்லோகங்கள்னு சொன்னா அதுவும் மந்திரங்கள் தான். முக்கியமா பக்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியதான பல ஸ்லோகங்கள், அப்படியே நடுநடுல ஞான மார்க்கத்தையும் சொல்லி இப்படியாக 3 மார்க்கத்தையும் பறைசாற்றுகின்றதாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம்னு சொன்னா அது சௌந்தர்ய லஹரி மட்டும்தான். ஆனாலும் மாமா இப்ப சொன்னா இது பக்தி கிரந்தத்துல ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு. பொதுவாவே ஒரு வழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, எந்த அம்சம் அதிகப்படியா இருக்கோ அதுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிடுவோம். மற்றதெல்லாம் அங்க இல்லேன்னு அர்த்தம் இல்லை. இந்த பஞ்சீகரணத்துல பார்த்தோம்னு சொன்னா பிருத்திவின்னு சொல்றோம். பிருத்திவின்னா அந்த பிருத்திவி மாத்திரம் இல்லை, அங்கே மற்ற அம்சங்களும் உண்டு. ஆனா அதிகப்படியா எந்த அம்சம் இருக்கோ அதை அப்படியே சொல்றதுன்னு வழக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இது பக்தி கிரந்தங்கள்ல ஒரு சிகரமா இருக்கு. அதனாலதான் என்னவோ இந்த இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே சிகரணி விருத்தத்திலேயே எழுதியிருக்க. இதுல நாம ஒரு விஷயம் நல்லா கவனிக்கலாம். ஒரு நல்ல ஒரு கவிதை எழுதக்கூடிய கவிஞர்னு வச்சுப்போம். அவருடைய கவிதை ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஞானின்னு எடுத்துட்டோம்னா அவருடைய கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இதே ஒரு ஞானி கவியா இருந்தாலோ அல்லது ஒரு கவி ஞானியா இருந்தாலோ என்ன இருக்கும், அப்படி இருக்கக்கூடியவர் தான் நம்ம பகவத் பாதால். கவியாகவும் ரொம்ப சிறந்தவர், ஞானத்திலையும் ரொம்ப சிறந்தவர். இப்படி 2ம் கலந்தா எப்படி இருக்கும்னு கேட்டா பால்ல கற்கண்டு கலந்த மாதிரி இருக்கும். இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு கிரந்தமா தான் நமக்கு இந்த கிரந்தம்
கொடுத்திருக்கார். இந்த கிரந்தத்துல வரக்கூடியதான ஸ்லோகங்கள் அனைத்துமே நல்ல சக்தியோட உடையது. வெறும் ஸ்லோகங்களா எடுத்துக்க கூடாது, வெறும் ஏதோ ஒரு கவிதைங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. ஞானிகள் ஒரு காவியத்தை இயற்றினால் அதுதான் சிறப்பு. அருட்கவின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவளுக்கு ஏதோ ஒரு கற்பனை வளத்துல எழுதுறது இல்லை, அனுகிரகத்தினால எழுதக்கூடிய ஸ்லோகங்கள் அனைத்துமே. இது நாம எங்க பார்க்கலாம்னு சொன்னா இதே சௌந்தரிய லஹரிலேயே பார்க்கலாம். எப்படி? இந்த 75வது ஸ்லோகத்தை பாருங்க. தவஸ்தன்யம் மன்யே தரணி தர கன்யே ஹிருதயதஹ பயஃப் பாராவாரஃப் பரிவஹதி சாரஸ்வதமிவ தயாவத்யா தத்தம் திரவிட சிசு ஆஸ்வாத்ய தவயத் கவீனாம் பிரௌடாநாம ஜனி கமனீயஹ் கவயிதா அப்படின்னு 75வது ஸ்லோகத்துல பார்த்தோம்னா, இதுல இந்த திரவிட சிசுன்னு ரொம்ப பிரசித்தம். உன்னுடைய இந்த ஸ்தன்யம் இருக்கே, பால் இருக்கே, அதுதான் இந்த திரவிட சிசுவுக்கு திருஞான சம்பந்தர்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. நம்மளும் அப்படியே எடுத்துப்போம், இவரும் திரவிட சிசு தான், பகவத் பாதாலுமே. அதனால அவருக்குமே கூட இந்த கவிதைகள் எப்படி வந்திருக்குன்னு கேட்டா அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் வந்திருக்கு. சரி, இந்த இடத்துல திரவிட சிசு அப்படிங்கிற பதம் பிரசித்தமா இருக்கக்கூடியதான, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணக்கூடியதான திருஞான சம்பந்தன் எடுத்துட்டாலும் கூட இன்னொரு ஸ்லோகம் இவரே சொல்றார். 100வது கடைசி ஸ்லோகம். பிரதீபஜ்வாலாபிர்திவச கரநீராஜன விதிஹி சுதாசூதேஷ்சந்திரோபல ஜலரவைரர்க்ய ரச்சனா ஸ்வகீயைரம்போபிஸ் சலில நிதி சௌஹித்ய கரணம் த்வதீயாபிர்வாக்பிஸ்தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியம். உன்னுடைய சொல்லால உன்னுடைய ஸ்துதி பண்றேன்னு சொல்றார். அப்போ இந்த வாக்கியங்களோ ஸ்லோகங்களோ ஒரு கவி மாதிரி நம்ம உட்கார்ந்து பாட்டு எழுதுற மாதிரி எழுதல. அவருக்கு அனுகிரகத்தினால தானா ஒரு பெருக்கா ஓடி இருக்கு. அதனாலதான் இந்த கிரந்தத்துக்கு சௌந்தரிய லஹரின்னு பேரு. அஷ்டகம், சதகம், பஞ்சசதகம் இப்படின்னு தான் பேரு வைப்பா, 50, 100 இப்படிலாம். ஆனா இந்த காவியத்துக்கு நீங்க பார்த்தேன்னா சதகம்னு பேரு வச்சுக்கல, லஹரின்னு வச்சுட்டார். லஹரின்னா என்னது? ஒரு பெருக்கு, அலைகளுடைய தொடர்ச்சி தானா வந்திருக்கு அவருக்கு இல்லையா? இங்க கணக்கு இல்லை, பெருக்கு தான் இருக்கு, அலைகளுடைய பெருக்கு. அதனாலதான் என்னவோ இந்த ஆனந்த லஹரி, சிவானந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி இப்படின்னு லஹரின்னு பேரு கொடுத்துட்டாருன்னு தெரியறது. இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடியதான ஸ்லோகங்களை வெறுமனே ஒரு கவிதை என்கின்ற முறையில் நாம அணுகக்கூடாது. இதை ஒரு மந்திரங்களாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் என்ன பண்ணினான்னு சொன்னா, ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்து இந்தந்த ஸ்லோகம் இந்த பலனுக்கு விநியோகம் அப்படின்னு பண்ணிருக்கா. நம்ம மீமாம்சா சாஸ்திரத்துல பார்த்தோம்னு சொன்னா மந்திரங்களுடைய விநியோகம் எப்படின்னு கேட்டா அர்த்தத்தை வச்சுன்னு சொல்லுவோம். லிங்காத் விநியோகா அப்படின்னு சொல்லுவோம். மந்திரம் எந்த தேவதையை பிரகாசிக்கிறதுன்னு பார்த்துட்டு அந்த தேவதையினுடைய கர்மாவிற்கு அங்கமாக இந்து மந்திரம். ரொம்ப சுலபம். நம்ம சுக்லாம்பரதம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை யாரை பத்தி சொல்றோம் அப்படின்னு கேட்டா சட்டுன்னு சொல்லிடுவோம், விஷ்ணு அல்லது விநாயகர்னு சொல்லிடுவோம். கஜானனம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்லோகத்துல சந்தேகமே வேண்டாம். எங்கேயாவது சந்தேகம் உண்டு சுக்லாம்பரதத்துல கஜானனம் பூத கணாதிசேவ அப்படின்னு ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த ஸ்லோகம் யார சொல்றது, இது எங்க போய் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு நம்ம சந்தேகமே வராது. ஏன்னா அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை வச்சுட்டே நாம விநியோகம் பண்ணிடுவோம். அத போல இங்கேயும் 100 ஸ்லோகங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல விநியோகம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம முன்னோர்கள் அது பண்ணிருக்கா. ஏன் பண்ணிருக்கா? வெறும் கவிதைக்கே அப்படி பண்ணணும் அப்படின்னா இது வெறும் கவிதை இல்லை, அம்பாளுடைய அனுகிரகத்தினால கிடைச்சது அப்படின்னு யாரு சொல்றா? இதை எழுதினவரே சொல்றார். நான் எழுதல, அம்பாள் உடைய வாக்கினால அம்பால நான் ஸ்துதி பண்றேன் அப்படின்னு சொன்னதுனால இங்க இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் அத்தனையுமே ஒரு கவித்துவமானவைகள் மட்டுமல்ல, மந்திரங்களும் கூட. சரி, இந்த மந்திரங்கள் அல்லது கவிதைகள் நமக்கு எப்படி கிடைச்சது? ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. பகவத் பாதால் சாட்சாத் பரமேஸ்வரனையும் பார்வதியையும் நமஸ்கரிக்க போனாலாம். அப்போ பரமேஸ்வரன் என்ன பண்ணார்? ஸ்படிக லிங்கங்களை கொடுத்தாராம். பார்வதி தேவி என்ன பண்ணினா அப்படின்னா ஒரு ஓலைச்சுவடினுடைய கட்டு அதை ஒண்ணு கொடுத்தாலாம், அனுகிரகம் பண்ணினா. இங்க வாங்குறவரும் பரமேஸ்வரன் தான், கொடுப்பவரும் பரமேஸ்வரன் தான்.
ஆனாலும் ஒரு இது நமக்கு நம்மளுடைய பார்வையில அப்படி இருக்கு. இந்த ஸ்படிகலிங்கம் அப்படிங்கிறது உருவம் இல்லை. ஆனா அது எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டா எல்லா மக்களுக்கும் வேண்டியது ஒண்ணு வேணுமே. அதுக்குதான் அனுகிரகம் பண்ணினாலாம் பார்வதி இந்த ஸ்லோகங்களை கொடுத்தாலாம். இந்த ஸ்லோகங்கள் யாரு பண்ணினது அப்படின்னு கேட்டா அதுல 2 மதம் இருக்கு. ஒண்ணு பரமேஸ்வரனே பார்வதி தேவியே வர்ணனை பண்ணினாருன்னு ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் பார்க்கும் பொழுது இந்த வசின்யாதி தேவதைகள் லலிதா சஹஸ்ரநாமங்கள் பண்ணின அந்த தேவதைகள் தான் இதையும் பண்ணினா அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. 2த்துல எதுவா இருந்தாலும் நமக்கு வேண்டியது இந்த ஸ்லோகங்கள். இத வாங்கிட்டு வந்தாலாம் பகவத் பாதால். வரும் பொழுது நந்திகேஸ்வரருக்கு ஒரு பொறாம வந்துடுத்தான். இப்பேற்பட்ட ஒரு சொத்து நம்ம கைலாசத்தை விட்டு வெளில போறதே அப்படின்னு நினைச்சுண்டு சட்டுன்னு பிடிச்சி இழுத்துட்டாராம். அத அந்த கட்டை, ஓலைச்சுவடிகளுடைய கட்டை, அதுல பாதி அவர் கையில மாட்டின்னு எடுத்து மீதி இவருடைய பகவத் பாதாளுடைய கையில மாட்டின்னு இருக்கு. அதுல 41 ஸ்லோகங்கள் இருந்திருக்கு. இதத்தான் நம்ம ஆனந்த லஹரின்னு சொல்றோம். இதுக்கப்புறம் பகவத் பாதால் பார்வதி தேவி கிட்ட வேண்டின்றாரா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? சரி, இது எதுவா இருந்தாலும் நல்லதுக்குத்தான், மேற்கொண்டு நீயே அதை பூர்த்தி பண்ணிடு. இதுக்கு முன்னாடி எழுதின அந்த ஆனந்த லஹரி ஆகட்டும், அதுவும் பரமேஸ்வரன் தான் எழுதினா. இப்பயும் பரமேஸ்வரன் கிட்டதான் அந்த ஒரு பொறுப்பு. ஏன்னா எந்த மனைவிக்குத்தான் தான் கணவன் தன்னை பத்தி புகழ்ந்து சொன்ன ஆசை வராது, இன்னொரு தடவை சொல்லட்டுமே அப்படின்னு நினைச்சுண்டா போல மறுபடியும் பகவத் பாதாளுக்கு அந்த காரியம் சேர்ந்தெடுத்து இப்போ அவர் எழுதுற. இப்போ நாம இதுல கவனிக்கலாம், அவர் என்ன பண்ணினார். இந்த 41 ஸ்லோகங்கள் எந்த வகையில இருக்கோ அந்த வகையில எழுதல. இந்த 41 ஸ்லோகங்களை நீங்க பார்த்தேன்னா தந்திர சாஸ்திரம், யோக சாஸ்திரம், முத்ரா சாஸ்திரம் எல்லாம் அடங்கியிருக்கு. அப்படி எழுதல. அவர் பார்த்தார், கிரீடத்திலிருந்து வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த 41 ஸ்லோகத்துல நிறைய மனிதர்களுக்கு இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் வேண்டியது நிறைய இருக்கு. அது அந்த 41 ஸ்லோகத்தை வச்சுண்டு அடைய முடியும். அந்த 41 ஸ்லோகத்தை வச்சுண்டு எது வேணுமோ அதை அடைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அடைய வேண்டியதா இருக்கா? ஒரு பிரயோஜனம். ஸ்லோகங்கள் அதே மாதிரி பண்ணினாலும் அல்லது நந்திகேஸ்வரர் கையில மாட்டின்ற அந்த ஸ்லோகங்கள் திரும்ப கிடைச்சாலும் அதற்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னு கேட்டா இந்த 41 நாளையே எல்லாமே ஆயிடுது, அடைய வேண்டியதெல்லாம் அடைய முடியும். அப்ப மற்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது அங்க பகவத் பாதால் இப்படி நினைச்சிருப்பாரோன்னு தோன்றது. இந்த 41 ஸ்லோகங்களால இகலோகத்துல வேண்டிய அத்தனையும் அடைய முடியும், மோட்சமும் அடைய முடியும். அடைய முடியாதது அதுதான், அதையும் அடைய முடியும். இதற்கு மேற்கொண்டு நான் எழுதுற ஸ்லோகம் இந்த 41 கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்கிறதா இருக்கணும். இகலோகமாகட்டும் மோட்சமாகட்டும் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு சுகம் இதற்கு மேற்கொண்டு நான் எழுதுகின்ற ஸ்லோகத்தினால கிடைக்கணும். அப்பதான் அது பிரயோஜனம் நினைச்சார். சட்டுன்னு அவருக்கு மனசு தோணினதை போல தோன்றது என்னன்னா, அம்பாளுடைய ஸ்வரூப வர்ணனை பண்ணுவோம். இதை ஆஸ்வாதனம் பண்ணினானே ஆனால், இதை அனுபவித்தானே ஆனால் மற்ற எல்லா சுகமும் துச்சம். அதனாலதான் பார்த்தார், இந்த 41 ஸ்லோகத்தினால கிடைக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கணும்னு நினைச்சுண்டு மேற்கொண்டு அம்பாளுடைய வர்ணனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். முதல் ஸ்லோகமாக இப்படி எழுதுறார். மாமாவே அது மங்கள ஸ்லோகமாவே இங்க ஆரம்பிச்சு வச்சுட்டாங்கிறதுனால அந்த ஸ்லோகம் அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சிவசக்தியாயுக்தோன்னு ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகம். இங்க மங்களாச்சரணம் பண்றதுங்கிறது நம்மளுடைய வழக்கம். எந்த கிரந்தம் எழுதினாலும் நான் வணங்குகிறேன்னு ஆரம்பிக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை. எடுத்த உடனே ஸ்துதி தான் இருக்கு, அம்பாளுடைய ஸ்துதி தான் வருது. நான் அம்பாளை வணங்குறேன், இந்த கிரந்தத்தை எந்த ஒரு குறைவு இல்லாம முடிக்கணும் அப்படின்னு எந்த பிரார்த்தனையும் இல்லை, நேரடியாக ஸ்துதி தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இங்க எங்க மங்களம் வந்தது அப்படின்னு கேட்டா முதல் பதமே சிவபதம், அதுதான் மங்களமே. இதுக்கு நான் ஒரு உதாரணம் காமிக்கணும்னு நினைக்கிறேன். சாஸ்திரஜால இருக்கிறதுனால இந்த பாணினி சூத்திரம் பார்த்தோம்னு சொன்னா அங்க மங்கள ஸ்லோகம் எதுவும் கிடையவே கிடையாது. ஆனா அங்க மங்களம் இருக்கு. எப்படின்னு கேட்டா முதல் சூத்திரம் விருத்தி ராதைச்சுன்னு ஆரம்பிக்கிறது. அதுல இருக்கக்கூடியதான அந்த விருத்தின்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு மங்களமா.
இப்படின்னு பாஷக்காரெல்லாம் வழி பண்ணி கொடுத்துருக்கா. அந்த பதமே அத போல நமக்கு இந்த கிரந்தத்திலையும் கூட சிவபதம் வேற அர்த்தத்துல இருந்தாலும் சிவன் முடியாதவரா இருக்கார், நீ இல்லைன்னா அவர் எந்த காரியம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லதா இருந்தாலும் கூட சிவபதம் இங்க மங்கள வாச்சகமா இருக்கு. இதுதான் இந்த கிரந்தத்தினுடைய மங்களாச்சரணம்னு எடுத்துக்க வேண்டியது பாணினி சூத்திரம் போல இப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். சிவசக்தியா யுக்தோ பவதின்னு. இதுல நம்ம ஒரு பகவத் பாதால் எந்த கிரந்தம் பண்ணினாலும் எல்லா கிரந்தத்தினுடைய தாக்கம் அதுல இருக்கும். அவர் எழுதின அத்தனை கிரந்தங்கள் பாஷ்யத்தினுடைய தாக்கம் வெறும் ஒரு அஷ்டகம் எழுதினா கூட அதுலயும் இருக்கும். ஏன்னா அவர் வெறும் பக்தி பண்றதுக்காக வரல, பக்தியின் வழியாக முக்தியை அடைய வைக்கணுங்கிறதுக்காக உபனிஷத்தினுடைய சாரங்களையும் இல்ல சேர்த்து வைப்பார். அப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா இங்கேயும் ஒரு அபேதம் இருக்கு முதல் ஸ்லோகத்திலேயே. எப்படி? இதே பகவத் பாதால் சிவானந்த லஹரின்னு எழுதியிருக்கார். அங்கேயும் நீங்க பார்த்தேன்னா வெறும் சிவனை மட்டும் அங்க சொல்லல, எடுத்த உடனே அங்கேயும் இதே மாதிரிதான் கல்யாணின்னு ஆரம்பிக்கிற ஆரம்பிச்சு சிவாபியாம்னு நடுவுல வருது. எந்த இடத்துலயும் சிவனை மாத்திரம் தனியா வணங்குறதா இல்லை. அந்த ஸ்லோகத்தை நான் படிச்சு காமிக்கிறேன். கல்யாணில கலா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. கலாபியாம் சூடாலங்கிருத சசி கலாபியாம் நிஜ தபஹ ஃபலாபியாம் பக்தேஷு பிரகடித ஃபலாபியாம் பவது மே சிவாபியாம் மஸ்தோகஸ்திரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனः பவாபியாம் ஆனந்தஸ்புரத அனுபவாபியாம் நதிரியம் அப்படின்னு ஆரம்பிச்சு சிவாபியாம் நான் யாருக்கு நான் வணங்குறேன் அப்படின்னார். ரெண்டு பேருக்கும் அர்த்தநாரீஸ்வரரா வச்சுன்னு தான் நமஸ்காரமே பண்றார். அங்கேயும் சிவ சிவா ரெண்டுத்துக்கும் அபேதம் காமிச்சிருக்கார். அதே மாதிரி இங்கேயும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த அம்பாளுக்கு சிவநாமாதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். எங்கன்னு கேட்டா 66வது ஸ்லோகத்துல நீங்க பார்த்தேன்னா விபஞ்சா காயந்தி விவிதமபதானம் பசுபதேஹே त्वयारब्धे वक्तुं चलित शिरसा साधु वचने அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த வேற அர்த்தத்துல போறது. இங்க நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டா சரஸ்வதி வீணையை வச்சுட்டு வாசிக்க ஆரம்பிச்சாலாம். எதை பத்தி வாசிக்கிறதுன்னு ஒரு சந்தேகம் வந்துடுதான். உடனே அம்பாளுக்கு பிரீத்தி ஏற்படுத்தணும், அம்பாளை ஸ்துதி பண்ணா அது பிடிக்காது, அப்போ அம்பாளுக்கு பிடிச்சதான பரமேஸ்வரனுடைய ஸ்துதி பண்ணுவோம்னு பண்ண ஆரம்பிச்சாலாம். அப்படி ஸ்துதி பண்ணும் பொழுது ஒரே சந்தோஷம் வந்துடுது. அம்பாளுக்கு சபாஷ் அப்படின்னு கை தட்டினாலாம். இதுக்கு மேற்கொண்டு 3வது பாதம் 4வது பாதம் அதுல என்ன இருக்குன்னு கேட்டா இப்படி சபாஷ்னு ஒரு வார்த்தை சொன்னா இல்லையா, அதுக்கு முந்தின க்ஷணம் வரையில சரஸ்வதிக்கு ஒரு கர்வம் இருந்துட்டே இருந்ததான். என்னுடைய வீணை அந்த அம்பாள் சிரஸ்கம்பனம் பண்ணிட்டு கேட்கறா பாத்தியா அவ்வளவு அழகா இருக்குன்னு. இதே அடுத்த க்ஷணம் அம்பாள் சபாஷ்னு ஒரு நல்ல வச்சனம் சாது வச்சனம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய வீணையினுடைய அழகு ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவு அழகான மதுரமான ஒரு குரல் அப்படின்னு வீணையை மூடி வச்சுட்டான்னு அந்த ஸ்லோகத்துல வர்றது. இப்போ நமக்கு இங்க தேவையானது என்ன அப்படின்னு கேட்டா சிவனை சொல்றது தான் பார்வதிக்கு பிடிக்கிறது. அதனாலதான் முதல் பதம் எடுத்த உடனே சிவசக்தியா யுக்தோ. இதுல அபேதம் எப்படி வந்ததுன்னு நீங்க கேட்கணும். ஏன்னா சிவனை சொல்றது பார்வதிக்கு பிடிக்கும்னு சொல்றோம், பார்வதியும் சேர்த்து சிவனையும் வழிபடுறான்னு ரெண்டா நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா அபேதம் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க கேள்வி கேட்கணும். அதுக்கு பதில் யார் கொடுக்கறான்னா பகவத் பாதால் கொடுத்திருக்கார். எங்க கொடுத்திருக்கார்? இந்த கிரந்தத்துல இல்ல. நான் அதுக்காகவே இந்த கிரந்தத்தை விட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு சொல்றேன். இந்த பகவத்கீதையில நீங்க பார்த்தேன்னு சொன்னா 7வது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்துல சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாகான்னு ஆரம்பிக்கிறார். 4 விதமான ஜனங்கள் என்னை பஜிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்றார், இந்த 4 பேர்லயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஞானிதான் அப்படின்னு சொல்றார். அதற்கு காரணம் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா இந்த ஞானியானவன் எல்லாமே வாசுதேவன் தான் நினைக்கிறான், நான் தான் அவன், அவன் தான் நான், அதனாலதான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் பகவான் ஸ்லோகத்துல. அதற்கு வியாக்கியானம் எழுதும் பொழுது பகவத் பாதால் இப்படி எழுதுறார், பிரசித்தம் ஹி லோகே ஆத்மா பிரியோ பவதி. ஏண்டா கிருஷ்ணருக்கு ஞானிதான் பிடிச்ச அப்படின்னா 2 பேரும் ஒண்ணுன்னு ஆயிட்டா இல்லையா? அப்போ கிருஷ்ணர் வேறு இல்ல, ஞானி வேறு இல்ல.
யாருக்காவது லோகத்துல தன்னை பிடிக்காத இருக்குமா? இப்படி ஏதாவது உண்டா அப்படின்னு பகவத்பாதால் அந்த லோக நியாயத்தை காமிக்கிறார். ரொம்ப சுலபமான வாக்கியங்கள் தான். பிரசித்தம் ஹி லோகே ஆத்மா பிரியோ பவதி. அதனாலதான் ஞானிய பிடிக்கும். தஸ்மாத் ஞானினஹா ஆத்மத்வாத் வாசுதேவஹா பிரியஹா அல்லது வாசுதேவஸ்ய ஞானி பிரியஹா இப்படின்னு வச்சுக்கணும். அப்போ இந்த நியாயத்தை பகவத்கீதையில பகவத்பாதா சொல்லி கொடுத்த நியாயத்தை நாம இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம்னா, சிவனுக்கு பார்வதியை பிடிக்கிறது, பார்வதிக்கு சிவன் பத்தி தான் சொன்னா பிடிக்கிறது அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் வெவ்வேறுன்னு இல்ல. பகவத்பாதால் காமிச்ச வழியில ரெண்டும் ஒண்ணு. அதனாலதான் தன்னை பத்தி சொல்லும் பொழுது பிடிக்கிறது. இன்னும் இதுல சுவாரஸ்யமா சொல்லணும்னா, இந்த சிவபதத்துக்கு இப்படியும் அர்த்தம் பண்ணலாம். இந்த சிவபதம் இப்ப நான் வந்து ஒரு பகவத்பாதால் எங்கோ பண்ணின ஒரு நியாயத்தை கொண்டு வந்து இங்க அபேதம் இருக்குன்னு சொன்னேன். இவ்வளவுலாம் சமப்படவே வேண்டாம், ரொம்ப சுலபமா சொல்லிடலாம். இந்த இடத்துல சிவசக்தியான்னு ஆரம்பிக்கிறது ஏன் ஹரசக்தியான்னு ஆரம்பிக்க கூடாது? என்ன சந்தசா கெட்டு போறது? ஒண்ணும் இல்லை. அப்ப ஏன் சிவபதம்னு எழுதணும் அப்படின்னு கேட்டா, இந்த சிவனை சொல்றதுக்கும் பார்வதியை சொல்றதுக்கும் நிறைய பதங்கள் இருந்தாலும் இந்த சிவபதத்துல ஒரு ஒற்றுமை உண்டு. என்னன்னு கேட்டா, சிவபதம் சிவனை சொல்றது, சிவாபதம் பார்வதியை சொல்றது. இந்த அளவுக்கு ரெண்டு பேரையும் நெருக்கமா சொல்லக்கூடிய பதம் கிடையாது. நெருக்கமா சொல்லதுன்னு நான் இன்னும் அபேதத்தை சொல்லல. இன்னும் அதுலயும் நம்ம உத்து பார்த்தோம்னு சொன்னா என்ன வித்தியாசம் வந்துடுது? சிவல ஹ்ரஸ்வ ஆகாரம் குறில் இருக்கு, சிவால நெடில் தீர்க்கம் இருக்கு. ரெண்டும் வெவ்வேறு இல்லை. பாணினியுடைய நம்ம அக்ஷர சமாநாயகத்தை பார்த்தோம்னு சொன்னா ஐ ஊன்னு தான் சூத்திரம் இருக்க, ஆ ஈ ஊன்னு இருக்கா? இங்க கிடையாது. ஒண்ணுதான். ஆ என்கின்ற ஒரு எழுத்தினுடைய விகாரம் மாற்றம் தான். அதுவும் அந்த எழுத்துடைய மாற்றம் இல்ல, எழுத்தினுடைய ஒரு தர்மஹா ஸ்வரம் அதனுடைய மாற்றம் தான் ஆவோட இன்னொரு ஒரு மாத்ரா காலம் சேர்ந்தால் ஆ. அப்போ ரெண்டுத்துக்கு எந்த வித்தியாசம் இருக்கு? எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனாலதான் சிவபதம் ரெண்டு பேரையும் சொல்றது. அதனாலதான் ஸ்லோகத்திலையும் முதல் எடுத்த உடனே கிரந்தத்துல கடைசியில சொல்ல வேண்டிய தாத்பரியத்தை ஒரே பதத்துல பகவத்பாதா சொல்லிட்ட. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தः பிரபவித்தும். இப்படி நாம அர்த்தம் பண்ணினா நமக்கு இதுல ஒரு உயர்வும் கிடைக்கும். ஏன்னு கேட்டா, சிவானந்த லஹரின்னு அங்க ஒரு இருக்கே, அதுவும் கூட பார்வதி தான் சொல்றதுன்னு சொல்ல முடியும். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்ல. சிவபதம் ரெண்டுத்தையும் சொல்றதுன்னு சொன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். அதனாலதான் பகவத்பாதம் நீங்க பார்த்தேன்னா சிவானந்த லஹரியில பாதாதி கேச பர்யந்தம்னு கொண்டு போனார். இங்க வரும் பொழுது 42வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு கிரீடத்திலிருந்து ஆரம்பிச்சு பாத பர்யந்தம் வந்தார். அங்க ஆரம்பிச்சார், இங்க முடிச்சார்னு ரொம்ப அழகா இந்த மாதிரி பகவத்பாதால் பண்ணிருக்கார். முதல் ஸ்லோகத்திலே இவ்வளவு அருமையான ஒரு விஷயங்கள். இந்த ஸ்லோகத்துல அம்பாள் உண்டான சக்தி என்னது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கான். அதுல சிவசக்தியாயுக்தோ யதி பவதின்னு ஆரம்பிச்சு இந்த சக்தி இல்லைன்னு சொன்னா மற்ற யார் சிவனாலையும் சரி பிரம்மாவினாலையும் சரி யாராலையும் அவரவர்களுடைய காரியங்கள் செய்யவே முடியாது அப்படிங்கிறத முதல் ஸ்லோகத்தையே சொல்லியிருக்கா. அதுலயும் கதம் அகிருத புண்ணியகான்னு ஒரு பதம் இருக்கு. உன்னை வணங்குறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும், அது இல்லைன்னா எப்படி? இவர்கள் யாராலையும் வணங்க விட முடியாதுன்னு. இதை நாம எங்க பார்க்கலான்னு சொன்னா பகவத்கீதையில இதையும் வருது. அதே 7ஆம் அத்தியாயத்துல பார்த்தோம்னு சொன்னா, ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே துவந்த்வ மோக நிர்முக்தாக பஜந்தி மாம் திருடவிரதாக அப்படின்னு பாபங்கள் நீங்கி புண்ணியம் மாத்திரம் இருக்கும் பொழுது இச்சா துவேஷங்கள் தொலைந்து அதனால் வரக்கூடிய மோகம் இல்லாது என்னையே நினைக்கின்றனர் அப்படின்னு அழகா சொல்றார். அப்போ அங்கேயும் பகவத்கீதையிலும் கிருஷ்ணன் என்ன சொல்றார்? புண்ணியம் ஒண்ணு இருந்தா மட்டும்தான் மோட்சம் அடைய முடியும் அப்படிங்கிறார். இங்கேயும் என்ன சொல்றார்? கதம் அகிருத புண்ணியா, புண்ணியம் இல்லாதவனால எப்படி அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு ரெண்டுதும் நல்ல. அது பகவத்கீதா அப்படிங்கறத நம்ம ரெண்டு விதமா சமாசம் பண்ணலாம். பகவதா கீதா அல்லது பகவத்யாக கீதா. ரெண்டும் சமாசானத்துக்கு அப்புறம் ஒன்னாதான் இருக்க போறது, எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுலயும் அபேதம் தான். இப்படியாக முதல் ஸ்லோகத்திலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. 2வது ஸ்லோகம்,
நமக்கு இந்த கொடுத்த நேரத்துல எவ்வளவு ஸ்லோகம் முடியுமோ அது பார்க்கலாம். நான் இப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன், கிரந்தம் பிரகாரமே போகணும், 1, 10, 2, 6 இப்படி வரக்கூடாது, ஒரே வரிசையில போகணும், அப்புறம் புஸ்தகம் வச்சு பார்க்கறவாளுக்கு சௌகரியமா இருக்கும்னு முடிஞ்ச வரைக்கும் நான் வரிசையாவே சொல்லிடுறேன். தனியாம் சம்பாம் சுந்தவ சரண பங்கேருஹபவம் விரிஞ்சி சஞ்சின்வன் விரச்சயதி லோகான விகலம் வஹத்யேனம் ஷௌரிஹ் கதமபி சஹஸ்ரேன சிரசாம் ஹரஸ் சங்ஷுத்யைனம் பஜதி பசிதோத்தலன விதிம். இந்த அம்பாளனுடைய பாத ரஜகா, பாத தூளி எப்பொழுதுமே பகவானை காட்டிலும், பகவானுடைய மகான்களை காட்டிலும் மகான்களுடைய அந்த பாத தூளி இருக்கு, அதுதான் மதிப்பு ஜாஸ்தி. அதனாலதான் இந்த 2வது ஸ்லோகத்துல அம்பாளை பத்தி சொல்லல, அம்பாளுடைய அந்த பாத தூளியை பத்தி சொல்றான். அதனுடைய மகிமை எப்படி இருக்குன்னு சொன்னா, யாரெல்லாம் நீங்க உயர்ந்தவான்னு நினைச்சுட்டு இருக்கோ, பிரம்மா விஷ்ணு சிவன்னு, அவெல்லாம் இதை வச்சிருந்தா கொண்டாடின்னு இருக்கா. எப்படி பிரம்மாவானவர் இந்த தூளியை எடுத்துட்டு பூசிட்டு தான் உலகத்தையே சிருஷ்டி பண்றார். விஷ்ணுவானவர் இந்த தூளியை தான் தரிக்கணுங்கிறதுக்காகவே ஆதிசேஷனாக இருந்துட்டு அந்த தூளியை தான் சிரசுல தாங்குறார். இவாளுக்கு இப்படி ஒரு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடுது, சிவனுக்கு அது கிடைக்கல. என்ன பண்றாருன்னா அதையே பொடியாக்கி அந்த தூளியையே விபூதி பஸ்மமா இட்டுக்கிறார். இப்படி அந்த ஒரு மகிமை பொருந்தியதாக அம்பாளுடைய அந்த தூளியானது இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறது. மேற்கொண்டு இருக்கக்கூடியதான 3வது ஸ்லோகமும் கூட அதே அம்பாளுடைய பாத தூளியை சொல்றதா இருக்கு. என்ன வித்தியாசம் இதுலயும் நாம ஒரு உயர்வு பார்க்கலாம். ஒரு ஸ்லோகத்தை, ஒரு விஷயத்தை எடுத்துட்டா ஒரு 3-4 ஸ்லோகம் வரிசையா அதை பத்தி தான் சொல்லும். பாத தூளியா 2 ஸ்லோகங்கள், அம்பாளுடைய நேத்திர வர்ணனமா ஒரு 3 ஸ்லோகங்கள். அதனால நாம என்ன பண்ணலாம், இந்த குறுகிய காலத்தை முடிக்கணும்னா 3-4 ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகத்தை பார்த்தாலே மற்றதெல்லாம் பார்த்த மாதிரி ஆயிடும். அந்த வகையில இப்ப 3வது ஸ்லோகமும் கூட அந்த அம்பாளுடைய பாததூளியை பத்தி, அதனுடைய மகத்துவத்தை பத்தி தான் சொல்றது. ஆனா முந்தின ஸ்லோகத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, முந்தின ஸ்லோகத்துல யாரெல்லாம் உயர்வா இருக்காலோ அவளே தரிக்கிறான்னு சொன்னா, இந்த ஸ்லோகத்துல அந்த தூளியானது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது, மகத்துவம் பொருந்தியது அப்படின்னு சொல்றான். எதெல்லாம் கொடுக்கிறது, அவித்யானாமந்தஸ்தி மிரமிஹிதத்வீப நகரி, யாரெல்லாம் அவித்யை என்கின்றதான ஒரு இருளில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சூரியன் போன்ற ஒளியை தருவதாக இந்த தூளி இருக்கிறது. ஜடானாம் சைதன்யஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி, யாரெல்லாம் ஜடமா இருக்காளோ அவளுக்கெல்லாம் சைத்தன்யம் என்கின்ற புஷ்ப குச்சத்திலிருந்து வருகின்ற ஒரு வாசனை போல இந்த தூளியானது இருக்கிறது. சரி, இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். நமக்கு வேண்டியது இந்த லோகத்துல என்ன கிடைக்கும்னா, தரித்ரானாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌ, யாரெல்லாம் ஏழ்மையில் இருக்காளோ அவளுக்கெல்லாம் ஒரு சிந்தாமணி போல கேட்டதெல்லாம் கொடுக்கறதா இருக்கான். இப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, ஜென்ம ஜலதௌ, இந்த பிறப்பு இறப்பு என்கின்றதான இந்த சமுத்திரத்தில் இருந்து நிமக்னானா மூழ்கியவர்களை தம்ஷ்ட்ரா முரரிபு வராஹஸ்ய பவதி, எப்படி இந்த வராக அவதாரம் கொண்டு விஷ்ணுவானவர் பூமியை தன்னுடைய பற்களால சமுத்திரத்திலிருந்து எடுத்தாரோ அத போல இந்த சம்சாரம் என்கின்றதான சமுத்திரத்திலிருந்து உன்னை மேலே தூக்குகின்ற 2 பற்களை போல அம்பாள் இருக்கிறாள், அம்பாளுடைய தூளி இருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அருமையா வர்ணிச்சிருக்கா. இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது 7-8 ஸ்லோகம் வரையில வரிசையா அம்பாளுடைய மகிமை தான் இருக்கு. நாம முன்னாடியே சொன்ன போல முதல் ஸ்லோகத்தை பார்த்தாச்சுன்னு சொன்னா அடுத்தது நாம வேற விஷயம் எது வருதோ அது வரையில் ஸ்கிப் பண்ண வேண்டியதுதான். அந்த வகையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா 8வதுல இந்த சாப்டர் மாறுறது. அம்பாளுடைய ஸ்திதி எப்படி இருக்கு, சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே மணித்வீபே நீபோபநவதி சிந்தாமணி கிருஹே சிவாகாரே மஞ்சே பரம சிவ பர்யங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாஹ் கதிசன சிதானந்த லஹரி. இதுல அம்பாள் எங்கே எப்படி வீற்று இருக்கா அப்படின்னு சொல்றா. இந்த சொல்லும் பொழுது என்ன பண்றான்னு சொன்னா, இதுலயே யோக சாஸ்திரத்தையும் சேர்க்கிறா. இந்த ஸ்லோகத்தை நாம வெறுமனே படிக்காம அடுத்த ஸ்லோகத்தோட சேர்த்து படிக்கணும்.
மஹீம் மூலாதாரேகமபி மணிபூரே ஹுதவஹம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருதமாகாசமுபரி மனோபி புரு மத்யே சகலமபி பித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்ம சஹரஹசி பத்யா விஹரசே. 1000 இதழ்கள் கொண்ட தாமரையில் வீற்றிருக்கான்னு இங்க கடைசியில முடிகிறது. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடியதான இந்த மூலாதாரம் முதலிய 6 சக்கரங்கள் அதுல எப்படி இருக்கான்னு சொன்னா, ஒவ்வொரு இந்த பிரகிருதி அஷ்டதா விகாரம் அடைஞ்சிருக்குன்னு பகவத்கீதையில இருக்கு. அந்த ஸ்லோகம் கூட நான் சொல்றேன். பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதான்னு என்னுடைய விகாரம் தான் 8ன்னு சொல்லி கொடுத்திருக்காரு பகவத்கீதையில. அதாவது பிருத்திவி தன்மாத்திரம், வாயு தன்மாத்திரம்னு பஞ்சபூதங்கள், மனசுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அகங்காரம், அந்த அகங்காரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான புத்தி அகங்காரம், இப்படி 8 விதமா தன்னுடைய விகாரங்கள் இருக்கிறதா பகவான் சொல்றார். இந்த 8 விகாரங்கள் தான் நம்ம மாயான்னு சொல்றோம், பிரகிருத்தின்னு சொல்றோம். இந்த பிரகிருதியாக அம்பாள் இருக்கான்னு அங்க சொல்லியிருக்கா இல்லையா, அதையும் நாம இதையும் பொருந்தி பார்க்கணும். ஏன்னு கேட்டா, இதுல ஒவ்வொரு இடத்துல மூலாதாரே கமபி மணிபூரேன்னு வரிசையா வருது இல்லையா, மூலாதாரத்துல பிருத்திவி ஸ்வரூபமா இருக்கான்னு பின்னாடி ஸ்லோகத்துல வரப்போறது. இங்க 6 சக்கரங்கள்ல இருக்கிறதா சொல்றா. பின்னாடி இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் வரப்போறது. அதாவது 31வது இருந்து 42வது வரையில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்லோகங்களையும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை நீங்க எடுத்து 34ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 32, 33ல இந்த அப்பதான் ஆரம்பிக்கிறது யோக சாஸ்திரத்தோட சேர்ந்து தந்திரத்தையும் சேர்ந்து. அதற்கு மேல வரக்கூடியதான 6 ஸ்லோகங்கள் 34, 35ல இருந்து ஆரம்பிச்ச 6 ஸ்லோகங்கள். இதுல என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா, இந்த மணிபூரத்துல எந்த ஸ்வரூபத்துல இருக்கா அம்பாள், இந்த பிரகிருதி அஷ்டதான்னு சொன்னோம் இல்லையா, அதை எந்த ஸ்வரூபத்துல எந்த இடத்துல இருக்கான்னு சொல்றா. அதற்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்துல மூலாதாரத்துல இருக்கா, மணிபூரத்துல இருக்கான்னு ஒவ்வொன்னா இருக்கான்னு சொல்ல, எந்த ஸ்வரூபம் நீங்க சொல்லல. இதையும் அந்த ஸ்லோகங்களையும் பகவத்கீதையில பகவான் சொன்ன அஷ்டதா பிரகாரா இருக்கே, அதையும் 3யும் நாம சேர்த்து பார்த்தோம் சொன்னா நமக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் அழகா புரிய வந்துடும். இப்போ இந்த ஸ்லோகத்துல எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா அம்பாள் எந்த சக்கரத்துல எந்த ஸ்வரூபத்துல இருக்கா அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரிய வைக்கக்கூடியதான இந்த 2 ஸ்லோகங்கள். இதுக்கு அப்புறம் நாம பார்த்தோம்னு சொன்னா 20, 21 ஸ்லோகங்கள்ல நமக்கு இந்த ஸ்லோகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு முதல்ல தெரியணும். அதுக்குதான் நான் எழுதியும் வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், எந்தெந்த ஸ்லோகத்துல என்ன வர்ணனை பண்ணிருக்கா அப்படின்னு. அதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா 12வதுல சௌந்தர்ய வர்ணனை இருக்கு அம்பாளுடைய, 11வதுல ஸ்ரீசக்கர வர்ணனை, 12வதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா त्वदीयं सौन्दर्यं तुहिन गिरिकन्ये तुलयितुं कवीन्द्राः कल्पन्ते कथमपि विरिञ्चि प्रभृतयः यदा लोकोत्सुक्यात् अमरललना यान्ति मनसा तपोभिर्दुष्प्रापामपि गिरीश सायुज्य पदवीम्. இதுல அம்பாளுடைய இந்த அழக வர்ணிக்கிறா. எப்படின்னு சொன்னா, இந்த அம்பாளுடைய அழகு பார்த்து ரொம்ப ஊர்வசி முதலாம் பொறாமப்படுறாளாம். இந்த அம்பாளை எப்படியாவது நம்ம போய் பார்க்கணும்னு நினைக்கிறாளாம். அப்பேற்பட்டதான ஒரு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. இதற்கு மேற்கொண்டு அம்பாளுடைய இந்த கடைக்கண் பார்வை அதை பத்தி சொல்றா. ரொம்ப முக்கியமா நமக்கு தேவையான விஷயம் இது. ஏன்னு கேட்டா, இங்கே ஒன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் 22வது ஸ்லோகத்திலையும் கடைக்கண் பார்வை தேவைன்னு சொல்லியிருக்கா. அங்க என்ன, பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணாம் அப்படின்னு, நீ கடைக்கண் பார்வையை மேல படும்படி செய்ய மாட்டாயான்னு கேட்கிறார். இந்த ஸ்லோகத்துல எப்படி இருக்க பாருங்க. நரம் வருஷீயாம் சம் நயன விரசம் நர்ம சுஜடம் தவாபாங்காலோகே பதிதம் அனுதாவந்தி சதசஹ. மேற்கொண்டு இருக்கு, நமக்கு தேவை இவ்வளவுதான். என்ன வர்ணிக்கிறா அப்படின்னு கேட்டா, வருஷி அம்சம், வயசாயிடுச்சு, மூப்பு வந்தாச்சு. நயன விரசம், இந்திரியங்கள்லாம் சிதிலம் ஆயிடுத்து. அது மட்டும் இல்ல, நர்மசு ஜடம், எந்த ஆசைகளிலும் அவனுக்கு ஈடுபாடே இல்லை. ஆனா அப்பேற்பட்டவனும் கூட உன் கடைக்கண் பார்வைக்கு விஷயம் ஆகுவானே ஆனால் அவனை நோக்கி பெண்கள்லாம் ஓடி வருவாளாம். எப்படின்னு 3வது பாலத்தை 4வது பாலத்தை சொல்றா. முடிச்சு கூட போட்டுக்க மாட்டாலாம், அவசரத்துல ஓடி வருவாளாம்.
கலத்வேணி அப்படின்னு இங்க நமக்கு தேவையான விஷயம் என்னது? அம்பாளுடைய கடைக்கண் பாவை இருந்தால் எப்பேற்பட்டவனுக்கும் கூட இந்த ஒரு சித்தியானது கிடைக்கும். அதனாலதான் 6வது ஸ்லோகத்தை நீங்க பார்த்தேன்னா மன்மதனுக்கு அப்படி சொன்னான். மன்மதன் அம்பாளுடைய கட்டாட்சம் பெற்றதுனால தான் சிவனையே மயக்க போயிட்டாராம் அப்படின்னு அங்க சொன்னான். அதே மாதிரி இங்க என்ன சொல்றா? கட்டாட்சம். இந்த கட்டாட்சம் இருக்கு இல்லையா, அந்த ஓர பார்வைன்னு சொல்லுவோம், அது ரொம்ப விசேஷம். வேதத்திலே இருக்கு. மாமா இருக்கிறதுனால மாமாக்கு வேதம் வேத பாஷைன்னு சொல்லியாச்சுன்னா நான் அவர்கிட்ட பாஸ் மார்க் வாங்கிடுவேன். அதனால சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 2வது காண்டத்துல விஸ்வரூபோ வை த்வாஷ்ட்ர புரோஹிதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. விஸ்வரூபகான்னு ஒருத்தர் இருந்தார், துவஷ்டாவுடைய பையன். அவன் யாருன்னு கேட்டா அசுரன். ஆனாலும் அவன் தேவர்களுக்கு குலகுரு, ஆத்துவாத்தியர், புரோஹிதா. அந்த காலத்துல படிப்புன்னு இருந்தா போதும் அப்படின்னு இருந்தது. அப்படி வச்சுட்டு இருக்கா. அவர் என்ன பண்ணுவாரா, அவருடைய குலத்தை விட்டு கொடுக்க மாட்டார் இல்லையா. இந்த ஹோமங்கள் எதையாவது நடக்கும் பொழுது, தேவதைகள் கொடுக்கும் பொழுது பிரத்யக்ஷம் தேவேபியோ பாகம வதத்து, நேரடியா சொல்லும் பொழுது அக்னையே இதன் நம்மவான்னு சொல்லிடுவாராம். சொல்லிட்டு இப்படி பின்னாடி திரும்பிட்டு சொல்லுவாராம், அசுரேபியா இதன் நம்மமா அப்படின்பாராம். இப்போ வேதம் என்ன சொல்றது? இப்படி சொல்றாரு. இப்ப 2மே சொல்லியிருக்கார். பிரத்யக்ஷம் தேவேபியோ பாகம வதத் பரோக்ஷம் அசுரேபியா அப்படின்னு வேதம் அழகா சொல்லி கொடுக்கறது. சரி, இப்ப 2த்துல யாரு கொடுப்பா நீ சொல்லுங்க? வேதம் அழகா சொல்லி கொடுக்கறது. யஸ்மா ஏவம் பரோக்ஷம் வதந்தி, எந்த காரணத்தினால அவன் பின்னாடி சொல்றானோ அவங்களுக்கு தான் கொடுப்பான்ப்பா. ஏன்னா ரொம்ப பிரியமானவர்களுக்கு தான் நம்ம பின் வழியா சொல்லுவோமே இல்லையா. இது யாரு சொல்லி கொடுக்கறது? வேதம் சொல்லி கொடுக்கறது நமக்கு. யஸ்மா, எந்த காரணத்தினால, எஸ்மைனா யார கொடுப்பா அப்படின்னு கேட்டா, எந்த காரணத்தினால அவன் பின்னாடி சொன்னானோ அப்படித்தான், லோகத்திலே அப்படித்தானே இருக்கு அப்படின்னு வேதமே அழகா சொல்லி கொடுக்கறது. யஸ்மா ஏவம் பரோக்ஷம் வதந்தி அப்படின்னு அழகா சொல்றது வேதம். அத போலதான் அம்பாளுடைய பிரத்யக்ஷ கட்டாட்சம் யாருக்கு மேல, அசுரால் இருந்தால் அசுராளுக்கு மேல கூட பிரத்யக்ஷ பார்வை விழுமே. ஆனால் இந்த கடைக்கண் பார்வைன்னு இருக்கே, அது அசுரால் மேலாம் விழாது. யாரு ரொம்ப பிரியமோ அவ மேலதான் விழும். அதனாலதான் இங்கேயும் கட்டாட்சத்தை தான் சொல்றான். தவ அபாங்காலோகே அப்படின்னு அழகா, ரொம்ப அழகா சொல்லலாம். அந்த கட்டாட்சத்துக்கு இந்த அபாங்கம்னு சொன்னோம் இல்லையா, கடைக்கண் பார்வையின் கடைக்கண்களே அபிராமின்னு கூட அங்க அதனாலதான் எல்லாரும் வேண்டான். யாரும் நீ நேரடியா என்ன பாரு கேட்கவே மாட்டா. ஏன்னா அது எல்லாருக்கும் பொதுவான பார்வை. நல்ல பிரியமான பார்வைன்னா அது கடைக்கண் பார்வை. அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா வேண்டாம். 21வது ஸ்லோகம் இதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடியதும் கூட அம்பாளுடைய சௌந்தரியத்தை சொல்றது, உபாசனைய சொல்றது. தவிர அம்பாளுடைய அந்த வித்யா விலாசம் அதை பத்தி எல்லாம் வரிசையா சொல்றது, வாக்விலாசத்தை சொல்றது. இப்படி வரிசையா வர்றது. 21வது நம்ம ஸ்லோகத்தை பார்த்தோம்னு சொன்னா அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. தட்டில்லேகா தன்வீதபன சசி வைஸ்வானரமயீம் நிஷன்னாம் ஷன்னாம் அப்யுபரி கமலானாம் தவகலாம் மகாபத்மாட்டவ்யாம் மிருதித மலமாயேன மனசா மகாந்தஃ பஷ்யந்தஹ தததி பரமானந்த லஹரி. இதுல நமக்கு தேவையானது கடைசி பாதம். ஏன்னு கேட்டா, இந்த கிரந்தமானது கர்ம மார்க்கத்தையும் சொல்றது, அதே மாதிரி பக்தி மார்க்கத்தையும் சொல்றது, ஞான மார்க்கத்தையும் சொல்றதுன்னு சொன்னேனே இல்லையா. அதுக்கு முதல் இடமே இதுதான். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மகாந்தஃ பஷ்யந்தி தததி பரமானந்த லஹரீம், துக்க கலப்பு இல்லாத ஒரு சுகம் கிடைக்கும்னு சொன்னா அதுதான் பரமானந்தம், அதுதான் மோட்சம். அது உன்னால் மட்டும்தான் கிடைக்கிறதுன்னு மகான்கள் எல்லாம் நினைக்கிறா. இதை நம்ம எங்க பார்க்கலாம்? இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருந்தேன், ஏஷாம் தொந்தகத பாபம்னு. அந்த ஸ்லோகத்திலேயே பகவான் என்ன சொல்றார்? இப்படி யார் எல்லா இச்சை துவேஷம் முதலியவை எல்லாம் விட்டு விடுகிறார்களோ அவர்கள் என்னிடத்துல பரமானந்தத்தை அடைகிறாள் அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்ல, அதே பகவத்கீதையில பகூனாம் ஜன்மனாம் அந்தேன்னு ஆரம்பிக்கிறது. நிறைய ஜன்மங்கள் எடுத்து ஆத்மசுத்தியை சித்த சுத்தியை அடைஞ்சு நல்ல பகவான மாத்திரம் தியானம் பண்ணிட்டு யோகியா இருந்துட்டு ஞானி ஆகி அதுக்கப்புறம் அடைகிறார்னு பகூனாம் ஜென்மனாமந்தேன்னு ஆரம்பிச்சோம். அந்த விஷயம்தான் இங்க பாருங்க, மகா அந்த பஷ்யந்தி. யாரா பாக்குறான்னா ஞானிகள் தாம உன்னை பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அவர்கள் என்ன பண்றான்? தததி பரமானந்த லஹரி, உத்கிருஷ்டமான ஒரு ஆனந்தம். என்ன ஆனந்தம்னு சொன்னா துக்க கலப்பே இல்லாத ஒரு ஆனந்தம். அது எங்க கிடைக்கும்னா அது மோட்சம் தான். அது உங்ககிட்ட கிடைக்கிறது.
இப்படியாக நிறைய விஷயங்கள். இதுக்கு அடுத்தது 28வது ஸ்லோகம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய நடுவில் வச்சுருக்கேன்னா அடுத்தது சௌந்தரிய லஹரிலையும் நான் சொல்லணுங்கிறதுனால 28வது ஸ்லோகம் பார்ப்போம். அது மாமா இப்ப சொன்னா என்னடா அப்படின்னா, இந்த தேவர்கள் எல்லாம் சாகாத வரம் அடையணும்னு இந்த அமிர்தத்தை கடைஞ்சு எடுத்து சாப்பிட்டாலாம். சரி, சாப்பிட்டாலே அவளைதான் மரணமே வராதே அப்படின்னு கேட்டா, பிரளய காலத்தை அவருக்கும் மரணம் வந்துடுறதாம். அப்படி அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்களும் கூட மரிக்கிறார்கள். ஆனா அவ்வளோ பெரிய விஷம், அந்த கிட்டக்கே போக முடியாது. அதை சாப்பிட்டு நீ இன்னும் உயிரோடு இருக்கியே, அதுக்கு என்னடா காரணம்னு கேட்டா, மாமா சொன்னபடி சிவா ருத்ரஸ்ய பேஷஜி, உனக்கு மருந்து இந்த அம்பாள் தான். அதையும் எதை சொல்றா தெரியுமா? வெறும் அம்பாள்னு மட்டும் சொல்ல, அம்பாளினுடைய இந்த தாட்டங்கம் இருக்கே கடுக்கன், அதை சொல்றா. இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். சுதாமபி ஆஸ்வாத்ய பிரதிபய ஜரா மிருத்யு ஹரிணி, மரணத்தையே போக்குகின்ற அந்த சுதாவை சாப்பிட்டு இருக்காங்க தேவர்கள். ஆனாலும் விபத்யந்தே விஸ்வே விதிஷத மகாத்யாதி விஷதா, ஆனா எல்லாரும் எப்போ மரணத்தை அடையிறான்னு கேட்டா பிரளய காலத்தை மரணத்தை அடைஞ்சிடுறா. ஆனால் கராலம் யத் ஸ்வேலம், பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு விஷம், கபலித வதஹா, அதை சாப்பிட்டு இருக்க உனக்கோ கால கலனா ந சம்போஹோ, மரணம் வரவே இல்லையே. தன் மூலம், அதற்கு எது காரணம்? நீ இன்னும் அந்த விஷத்தை சாப்பிட்டு மரணம் அடையாம இருக்கே, அதுக்கு என்னடா காரணம்னு கேட்டா, தவ ஜனனி தாட்டங்க மகிமா, உன்னுடைய அந்த ஆபரணங்கள் இருக்கே அதுதான் அம்பாளுடைய ஆபரணங்கள். இந்த தாட்டங்கிறது உபலட்சணம். இந்த சாஸ்திரங்கள்ல உபலட்சணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்வா, காக்கேபியா தஜி ரக்ஷதாம் அப்படின்னு சொல்லுவா. காக்கா, இந்த வடாங்காய போட்டிருக்கேன், அந்த காக்கா ஏதாவது கொத்தின்னு போகுதுன்னா பாரு, ஜாக்கிரதையா காப்பாத்து அப்படின்னு பையன்கிட்ட சொன்னா, அது பூனையே எடுத்துன்னு போனா ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. காக்க பதம் உபலட்சணம். காக்கா மாதிரி எதெல்லாம் இதை நாசம் பண்ண வருதோ அத்தனையிலேருந்து இதை காப்பாத்துன்னு அர்த்தம். இதுதான் உபலட்சணம். இப்போ தாட்டங்கம்னு சொன்னா அம்பாளுடைய தாட்டங்கம் மட்டும்தான் சிவனை காப்பாத்துறதா? இல்ல, அது ஆபரண பதத்துக்கு உபலட்சணம். அதனாலதான் ஸ்திரீகள் நிறைய ஆபரணங்கள் போட்டுக்கணும். அந்த பதிவிரதையினுடைய மகிமையினாலதான் ஆண்களுக்கு ஆயுசு கூடும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றான். இதனுடைய நமக்கு கொஞ்சம் நிறுத்த வேண்டியதா இருந்தது. அத மாமா எப்படி சொல்றா தெரியுமா? கூப்பிட்டு, நீ சொல்றத கேட்கறதுக்கு பகவத் பாத்தால வந்திருக்காருப்பா அப்படிங்கிறார். அதுதான் பெரியவா, அதுதான் பெரியவா. ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும்னு நமக்கு சொல்லித்தர. சரி, நமக்கு இன்னும் நேரம் குறைச்சலா இருக்கிறதுனாலையும்
சுவாமியினுடைய புறப்பாடு முடிஞ்ச உடனே அங்க நிறைய காரியங்கள் இருக்கும், சீக்கிரமா முடிச்சுக்கணும்னு மாமானுடைய ஆக்ஞை. அதுக்கு ஏற்றபடி நாம மேற்கொண்டு சௌந்தரிய லஹரி அதுல இருந்து பார்க்கலாம்னு தோன்றது. ஆனந்த லஹரியை நம்ம பார்த்துட்டோம், மேற்கொண்டு சௌந்தரிய லஹரி. இதை நான் முன்னாடியே சொன்னபடி இதை ஏன் பகவத் பாதால் பண்ணினார் அப்படின்னு கேட்டா, முன்னாடியே சொன்னோம், எல்லா பலன்களும் முதல்ல இருக்கக்கூடியதான 42 ஸ்லோகத்திலே கிடைச்சாலும் கூட அதையும் விட ஒரு அனுபவம், படிக்கும் பொழுதே ஒரு ரசனை, அம்பாளுடைய அந்த ஸ்வரூபத்தை நம்ம மனசுல உள் வாங்குறதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பலன் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இதை பண்ணினார் அப்படிங்கிறதா தெரியறது. தவிர இது ஒன்னும் ஒரு குறைச்சலா நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னு கேட்டா, பகவத் பாதால் இன்னொரு விஷயம் யோசிச்சிருப்பாரோன்னு தோன்றது. இந்த தந்திர சாஸ்திரமாகட்டும் மந்திர சாஸ்திரமாகட்டும் இவைகளுக்கு இந்த 41 ஸ்லோகங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாத பகவத் பாதால் என்ன பண்ணினார்னு கேட்டா, லலிதா திரிஷதி இருக்கு இல்லையா, அது பாஷ்யம் பண்ணிருக்காரு. அங்க முழுக்க முழுக்க எல்லாமே மந்திரங்களாகவே இருக்கும், எல்லாமே பீஜ மந்திரங்களாகவே இருக்கும். ககார ரூபா கல்யாணி கமனீய அப்படின்னு புஜான்விதான்னு ஆரம்பிச்சு சக்தி அக்ஷரங்கள் சிவாட்சரங்கள் ரெண்டும் சேர்ந்த மாதிரி அங்க கவித்துவத்தை பார்க்க முடியாது. அதனாலதான் அந்த ஸ்லோகத்தை சரியா அழகா பிரிக்க கூட முடியாது. சில இடத்துல அங்க நம்ம கவித்துவத்தை எதிர்பார்க்க கூடாது. அப்பேற்பட்டதுக்கு வியாக்கியானம் பண்ணி கொடுத்துட்டார், வேண்டியதை அங்கேயே முடிச்சுட்டார். இப்போ சுயமா ஒரு அனுபவத்தை தான் அனுபவிச்ச அம்பாளுடைய அந்த ஸ்வரூபத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக 42வது ஸ்லோகம் முன்னாடி சொன்ன மாதிரி சிவானந்த லஹரியில பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு கேசபரியந்தம் சொன்னார். இங்க கிரீட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். முதல் ஸ்லோகம் கதைர்மாணிக்யத்வம் ககன மணிபி சாந்திர கடிதம் கிரீட்டம் தே ஹைமம் ஹிமகிரிசுதே கீர்த்தயதி யஹ சனீடே யச்சாயாச்சுரண சபலம் சந்திர சகலம் தனுஷௌநாசீரம் கிமிதி ந நிபத்னாதி திஷனாம். அம்பாளுடைய அந்த கிரீட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அதுல நிறைய மணிகள் கோக்கப்பட்டிருக்கான். அந்த மணிகள்லாம் யாரும் கேட்டா துவாதச ஆதித்யாலாம். ஒரு முறை என்ன பண்ணிருக்கா, அந்த இப்படி ஒரு புராணங்கள்ல கதை உண்டு. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு ஆதித்யன் பதவி ஏற்பார். அப்படி துவாதச 12 மாசத்துக்கு 12 ஆதித்யர்கள். நாம அதை வச்சுட்டுதான் என்ன பண்றோம்னா, இந்த மேஷ ராசியில பிரவேசிக்கிறார், ஒவ்வொரு ராசியில பிரவேசிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இந்த துவாதச ஆதித்யாக்களும் சேர்ந்து அம்பாளை தரிசிக்க போனாலாம். ஆனா கிட்டக்கு பார்க்க முடியலையா. அப்போ ரொம்ப மனச வருந்தி என்ன பண்ணாலாம், எல்லாரும் மாணிக்க மணிகளா மாறிட்டாலாம். ஏண்டா அப்படின்னு கேட்டா, அப்பதான் அம்பாளுடைய கிரீடத்தை உட்கார முடியும். அப்படி மாறின அந்த 12 பேர் தான் அம்பாளுடைய கிரீட்டத்துல இந்த ஜாயின்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல அப்படியே பதிச்சு வச்சிருக்காளாம் மாணிக்கமா. அதத்தான் சொல்றா, கதைஹி மாணிக்யத்துவம் ககன மணிபிகி. இந்த ககன மணி அப்படிங்கிறது தான் துவாதச ஆதித்யர்களை சொல்றது. ககனம்னா ஆகாசம், ஆகாசத்தினுடைய மணின்னு தெரியுமோ, சூரியன் சந்திரன் தான். இந்த சந்திரர்கள் 12 பேரும் என்னவா கதைஹி இப்படி ஆயிட்டாங்க. எப்படி மாணிக்யத்துவம், மாணிக்கமாக மாறின இந்த 12 பேர் தான் உன்னுடைய கிரீடத்துல பிரகாசிக்கிறா. அந்த பிரகாசத்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த சௌனாசீரம், சுனாசீரன் இந்திரன் அர்த்தம், அவனுடைய தனுகு வில்ல போல அழகா இருக்கான். இப்படி கிரீடத்தை வர்ணிக்கிறான். இதுக்கப்புறம் அம்பாளுடைய கேசங்கள் வர்ணனை, அதுக்கப்புறம் நெற்றி வர்ணனை, புருவங்களுடைய வர்ணனை, நேத்திரங்களுடைய வர்ணனை, இப்படின்னு வரிசையா வந்துட்டே இருக்கு. அதுல நாம இந்த நேத்திரங்களுடைய வர்ணனை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா அதுல பகவத் பாதாருடைய அந்த சாதுரியம் பாருங்க. அஹசூதே சவ்யம் தவ நயன அர்க்காத்மகதயாம் கிரியாயாம் வாமம் தே ஸ்ருஜதி ரஜனீ நாயகதயா. திரியாமாம் படிக்கணும். திரியாமாம் வாமம் தே ஸ்ருஜதி ரஜனீ நாயகதயா திருதியா தே திருஷ்டி தரதலித ஹேமாம்புஜ ருச்சிஹி சமாதத்தே சந்தியாம் திவச நிஷயோ அந்தரச்சரி. எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த வாமம் இருக்கு, வாமம் தட்சிணம்னு 2 சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. ஒண்ணுல தட்சிணம்னா வலது கை, இடது கை. இதுல வலது கை எப்படி சவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, வலது கை. வலது கண், இங்க வலது கண் எப்படி இருக்கான்னா சூரியன் போல ஒளி பொறிந்தியதா இருக்கான்.
அதனாலதான் பகல் என்கின்ற ஒண்ணு சிருஷ்டி ஆறது. இப்போ இடது கண்ணு எப்படி இருக்குன்னா சந்திரனை போல இருக்கான். அதனாலதான் திரியாமாம் வாமம் தே, ராத்திரிங்கிறது ஒண்ணு வருது. இன்னொரு கண்ணு உண்டு அம்பாளுக்கு, மூணாவது கண். அது எப்படி அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. பாதி விரிஞ்சு பாதி மலராத தாமரையினுடைய இதழ் போல இருக்கான் கண்ணு. அந்த வர்ணம் எப்படி இருக்கும்? சிகப்பு, பிங்க், இன்னும் சொன்னா பிங்க். அதுவும் இந்த கண்ணுக்கு அழகே எப்போன்னு கேட்டா டே விரைச்சி பார்த்தா கிடையாது, ரொம்ப சைனாக்காரன் மாதிரி குதி பார்த்தாலும் கிடையாது, ஒரு மாதிரியா மத்தியத்துல வச்சுக்கணும். அப்படி விரிஞ்சும் தியான நிலையில இருந்தா அப்படித்தான் இருக்கும். அப்படி விரிஞ்சும் விரியாமல் இருக்குமா. அதைத்தான் எப்படி வர்ணிக்கிறா? திருத்தீயா தே திருஷ்டி, மூன்றாவதா உன்னுடைய கண்ணு இருக்கு. அது எப்படி இருக்கு? தர தலிதா. தரன்னா கொஞ்சூண்டு திறந்ததா இருக்கான். அது எதை போல? ஹேமாம்பூஜல், தங்கத்தினால பண்ணின தாமரையினுடைய இதழ் போல இருக்கான். அந்த கலர் எப்படி இருக்கு வர்ணம் அப்படின்னு கேட்டா, சந்தியா காலத்துல ஒரு வர்ணம் வருமே அத போல இருக்குமா உன்னுடைய கண்கள். எவ்வளவு அழகா வர்ணிக்கிறாரு. அதுதான் முதலே சொன்னேன், ஞானி கவி ஆயிட்டான்னாலோ கவி ஞானி ஆயிட்டான்னாலோ ரொம்ப உத்கிருஷ்டமா போயிடும். பால் இருக்கிற கற்கண்ட போலன்னு சொன்னேன். இப்படித்தான் வர்ணனை பண்ணிருக்கார். இதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தேன்னா அம்பாளுடைய மகிமைகளை சொல்றா. இதுக்கு அப்புறம் கூட வரிசையா தேவியினுடைய திருஷ்டி வர்ணனா. நான் முதல்ல சொன்னபடி ஒரு விஷயம் எடுத்துன்னா ஒரு 2-3 ஸ்லோகத்துல போகும். இந்த கட்டாட்ச வர்ணனை முதல்லயே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பகவத் பாதாலும் எழுதியிருக்கா. கவீனாம் சந்தர்ப்பஸ்தபக மகரந்தைக ரசிகம் கட்டாட்ச வியாக்ஷேபப்ரமர கலபௌ கர்ண யுகலம். அது எப்படி கட்டாட்சம் அப்படின்னு வர்ணிக்கிறார். முன்னாடி கட்டாட்சம் வேணும்னு கேட்டார். இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த வண்டு காது ஓரமா போனா எப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்கான். கட்டாட்ச வியாக்ஷேப பிரமர கலபௌ. அப்படி இந்த கண்ணு அந்த கருவி இப்படி போகும்போது வண்டு அப்படி நகர்ந்து காது கிட்ட போச்சான். அந்த மாதிரி இருக்குமே உன்னுடைய கட்டாட்சம், அது கொஞ்சம் கொடுமா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். நிறைய சொல்லணும்னு போல இருக்கு, ஆனா நமக்கு நேரம் கிடையாது. எடுத்துட்ட விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறதுனால நம்மளால சொல்ல முடியாது இப்போதைக்கு. இதுக்கு அப்புறம் நாம நேரா அம்பாளுடைய இந்த சரீர வர்ணனை ஒரு இடத்துல இருக்கு. எங்கன்னு கேட்டா 69வது ஸ்லோகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய சரீர வர்ணனை மொத்தமாவே எப்படி, அதாவது அந்த சாமுத்ரிகா லட்சணத்தை வர்ணிக்கிற இடம் எங்கன்னு பார்த்தா 68 இல்ல கிரீவா இல்லையா, 69வது. கலே ரேகாஸ்திஸ்ரோ கதி கமக கீதைக நிபுணே விவாஹ வியானத்த பிரகுண குணசங்க்யா பிரதிபுவஹ விராஜந்தே நானாவித மதுர ராக ஆகர புவாம் த்ரயாணாம் கிராமாணாம் ஸ்திதி நியம சீமான இவதே. ஒவ்வொரு பாதத்துல அம்பாளுடைய வர்ணனை சொல்லும் பொழுது ஒவ்வொரு உதாரணம் எடுத்துக்கிறார் பகவத் பாதல். என்னன்னு கேட்டா அம்பாளுடைய இந்த கழுத்துல 3 ரேகை வருதான் அழகா. இது சாமுத்ரிகா லட்சணத்துல இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்டா லலாட்டேச்ச கலேச்ச செய்வ மத்தியேச்சாபி வலித்ரயம் ஸ்திரீ பும்சயோஹோ உபயோஹோ ஞேயம் சௌபாகிய சூச்சகம்னு இருக்கு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, வயிற்றுலையும் சரி கழுத்துலயும் சரி இந்த லலாட்டத்திலையும் சரி 3 ரேகை வந்ததுன்னா அது சௌபாகியத்தினுடைய அறிகுறியாம். இப்படி அம்பாளுக்கு கழுத்துல இருக்குன்னு காமிக்கிறார். அதை எப்படின்னு ஒவ்வொரு பாதத்திலே ஒவ்வொரு உதாரணம். இந்த கதி கமகம்னு சங்கீதத்துல நம்ம சொல்லுவோம், ஒரு இடத்துல நிறுத்துறது அப்படின்னு. அத போல இருக்கான். இந்த நிறுத்துற ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி இருக்கான் முதல் லைன்ல. 2வது லைன்ல விவா லைன்னா பாதம்னு அர்த்தம். ஸ்லோகத்தினுடைய 2வது பாதம் விவாஹ வியானத்த அப்படின்னு. அதுல அம்பாளுக்கு மாங்கல்ய தாரணம் பண்ணி கொடுத்தாரா இல்லையா, அப்ப 3 முடிச்சு போட்டாரா இல்லையா, அதுக்கு உபமையா இருக்கான். இப்படின்னு அந்த 3 வழிய 2வது பாதத்துல. 3வது பாதத்துல எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த ஷட்ஜம் மத்தியம்னு எல்லாரும் ராகத்துல இருக்க அத போல இருக்குமா உன்னுடையது, ஒரே ஏற்றம் கண்டு போறது. இப்படி ஒவ்வொரு லைன்லயும் ஒவ்வொரு உதாரணம். ஒரு கவி ஒருத்தன் நான் மெனக்கட்டு நான் எழுதுறேன்னு உட்கார்ந்தாலும் முடியாது, தானா அப்படி ரொம்ப அழகா வந்திருக்கு. இதுக்கப்புறம் நாம நிறைய வர்ணனைகள் இருக்கு அம்பாளுடைய. நாம முக்கியமா பொதுவாவே சுவாமின்னு சொன்னாலே அவளுடைய பாத சரணங்கள்ல தான் நாம போய் சேவிக்கணும் அப்படிங்கிறது. சுவாமியை காட்டிலும் அவளுடைய அந்த பாத சரணங்களுக்கு தான் நமக்கு நிறைய
ஒரு மரியாதை கொடுக்கறதுன்னு நம்மளுடைய வழக்கத்துல இருக்கிறதுனால நேரா நாம அம்பாளுடைய பாத சரணங்களை வர்ணனை பார்க்கலாம். 84வது ஸ்லோகம் பார்த்தால் தெரியும். எண்பத்தி 85 வரிசை அதுதான் இருக்கு. ஸ்ருதீனாம் மூர்தானோ தததி தவயௌ சேகரதயா மமாப்யேதௌ மாதः சிரசி தயயா தேஹி சரணௌ யயோஃ பாத்யம் பாதः பசுபதி ஜட்டாஜூட தட்டினி யயோலாக்ஷா லக்ஷ்மீஹி அருண ஹரிச்சூடாம நிருச்சிஹி. இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றா அப்படின்னா, ஹே அம்பா, உன்னுடைய இந்த பாத சரணங்கள் இருக்கே அந்த ரெண்டும் எப்பேற்பட்டதுன்னு கேட்டா, ஸ்ருதி மூர்தானாம், ஸ்ருதின்னா வேதம், அதனுடைய மூர்தானம் உயர்வாக இருக்கக்கூடிய உபனிஷத்துகள்னு அர்த்தம். இந்த உபனிஷத்துக்கள்லாம் என்ன பண்றது, உன்னுடைய பாதங்களை தாங்கிட்டு கொண்டாடுறது. என்னுடைய தலையில அந்த உன்னுடைய சிரசு கொஞ்சம் வைப்பாயா அப்படின்னு. அதுவும் எப்பேற்பட்ட சிரசுன்னு கேட்டா, இந்த விஷ்ணு பிரம்மா சிவன் முதலிய 3 பேரும் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவர்களுடைய கிரீட்டத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கம் தடவிய உன்னுடைய பாதங்கள். அம்பாளுடைய கால் சிவந்து இருக்கு. காரணம் என்னடான்னு கேட்டா, விஷ்ணுவனுடைய அந்த கிரீடத்துல இருக்கக்கூடியதான அந்த மாணிக்க மணி இருக்கே, அது தடவி தடவி அடுத்து அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த கால் சிவந்து போச்சான். இப்படின்னு வரன அந்த அப்பேற்பட்ட அந்த பாதங்களை என் தலையில நீ வைக்கணும்னு கேட்கிறார். அடுத்த ஸ்லோகத்தையும் அப்படிதான். நமோ அவாகம் புரூமோ நயன ரமணீயாய பதயோ அப்படின்னு ஆரம்பிச்சு சிவன் அம்பாளுடைய கால் தன் மேல படலேன்னு பொறாமப்படுறாராம். இந்த ஸ்லோகத்தை உடைய சுருக்கமா அர்த்தம் சொல்லிடுறேன். தோட்டத்துல நடந்துட்டே போறாளாம் அம்பாள். அப்போ இப்படி ஒரு வழக்கம் உண்டு. மரங்கள் சரியா வளரலைன்னு சொன்னா பதிவிரதையினுடைய கால் பட்டா வளர்ந்துடும்னு சொல்லுவா. அதனால அப்படியே கால் படும்படி பண்ணுவாளா அம்பாள். அப்போ இவருக்கு பொறாம வருதான். இன்னும் அந்த மரம் இந்த கால் படும்படி என்ன கொடுப்புன்னு பண்ணிடுது, என் மேல கால் பட மாட்டேங்கிறது அப்படின்னு இவர் அசூயத்தின்னு சொல்றா. பசூனாம் ஈசானஹா, இந்த பாருங்க, அசூயதி அத்தியந்தம். சாதாரணமா இல்ல, ரொம்ப பொறாமப்படுறாராம் சிவன். ஏன்னா அசூயதி அத்தியந்தம் எத் அபிஹனனாய ஸ்பிருஹயதே பசூனாம் ஈஷா. எப்பேற்பட்டவர் இவர், எல்லா உயிரினங்களுக்கும் தலைவர். ஆனால் இவர் பரவப்படும்படி இருக்கான். அடுத்த ஸ்லோகத்திலேயே அம்பாள் சிவன் மேல ஒரு பிரணய கோபத்துல கால் வச்சான்னு வருது. இப்படியே பார்த்துட்டு இருந்தா நமக்கு நேரம் ஆயிட்டே இருக்கும். அதனால நம்ம நேரம் கடைசி ஸ்லோகத்தை வாசிக்கலாம்னு தோன்றது. ஏன்னா எனக்கு கொடுத்த நேரம் இதோட முடியறது. அதனால இந்த தேவி, இப்பேற்பட்ட தேவியினுடைய உபாசனை பண்ணினா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, பரானந்த அபிக்யம், ரொம்ப உத்கிருஷ்டமான ஆனந்தம் கிடைக்கும். சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதி ஹரி சபத்னோ விஹரதே ரதே பாதிவ்ரத்யம் சிதிலயதி ரம்யேன வபுஷா. இப்படி யார் ஒருத்தன் அம்பால உபாசிக்கிறானோ அவனை லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஓடி வந்துருவாளாம், சபத்னு ஆயிடுவானா. அந்த பதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அத போல மன்மதனுடைய மனைவி ரதியும் அப்படி ஆயிடுவாளாம். யாருக்கிட்ட யார் அம்பால இப்படி உபாசிக்கிறானோ அவனுடைய இடத்துலன்னு. இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு நல்ல ஸ்லோகம் சொல்லணும், நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு இடத்துல பகவத் பாதாருடைய அந்த சாதுரியம், அந்த வர்ணனையில எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன். எங்கன்னு கேட்டா, அம்பாளுடைய அந்த திருஷ்டி வர்ணனை பண்றார். அம்பாளுடைய திருஷ்டி எவ்வளவு அழகா இருக்கு, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்றார். அப்படி சொல்லும்போது ஒரு ஸ்லோகம், 51வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா தெரியும். சிவே ஸ்ருங்காரார்தாததிதர ஜனே குத்சன பராம் சரோஷா கங்காயாம் கிரிஷ நயனே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதா சரசி ஹராஹி அஹி ஹராஹிப்யோ பீதா சரசி ருஹ சௌபாக்ய ஜனனி சகீஷு ஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்டி ச கருணா. எவ்வளவு அழகான ஸ்லோகம், அர்த்தம் பாருங்க. இந்த அம்பாளுடைய பார்வை எப்படி இருக்குன்னு வர்ணனை பண்றார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கான். எப்படின்னு கேட்டா, சிவன் இடத்துல சிருங்காரமா இருக்கான். சிவே ஸ்ருங்காரார்த்ரா இப்படி இருக்கான். ததிதர ஜனே குத்சன பரச்சி அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கான். என்ன பதிவிரத்தை மாற்றான எப்படி பாப்பாலாம், இப்படிதான் பாப்பாலாம், அலட்சியமா தான் பாப்பாலாம், ஒரு குத்சமா தான் பாப்பாலாம். ததிதர ஜனே, சிவனை காட்டிலும் மற்றவன் இடத்துல குத்சன பரா. சரி, கங்கை எப்படி பாக்குறாளாம்,
சரோஷா கங்காயாம். ஏன்னா சபத்னி கோபத்தோட பாக்குறாளாம். அடுத்த க்ஷணமே அங்க கோபத்தை காட்டினா சிவன் இந்தனே கோபத்தை காட்டணும், பண்ணல. கிரீஷ நயனே விஸ்மயவதி. இங்க அப்படி பாக்குறது இல்ல, கருணையோட தான் பாக்குறா, ஒரு விஸ்மயத்தோடு பார்க்கிறா. ஹராஹிப்யா, ஹர அஹின்ன பாம்பு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பீதாவா இருக்கலாம், ஒரு பயம் சுவாபாவிகமானது. அதெல்லாம் அம்பாள் பயப்பட மாட்டாளா இல்ல, எல்லா குணங்களும் உண்டு அப்படின்னு இங்க பார்க்கும்பொழுது அந்த பார்வை ஒரு பயத்தோடு கலந்துதான் இருக்கு. அதுவும் எப்படி இருக்கு, ஒரு சிகப்பு வர்ணமா ஆயிடுறதான், ஒரு சௌபாகியமா அந்த வர்ணம் வந்துடுறதான், சௌபாகிய ஜனனி. இதே பார்வை சகீஷு தோழிகள் இடத்துல எப்படி இருக்கன்னா ஸ்மேரமா, ஒரு புன்னகையா இருக்கான், ஸ்மைல், அட்டகாசம் இல்ல ஸ்மேரம், இப்படி இருக்கான். இப்பேற்பட்ட நீ தவ உன்னுடைய திருஷ்டிகி கருணா திருஷ்டிகி சகருணா திருஷ்டிகி. ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி எல்லாம் பாக்குற, என்னிடத்துல என்னிடத்துல கருணா திருஷ்டி பண்ணக்கூடாதா அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்துல எவ்வளவு சமத்காரம் பண்ணிருக்கார். ஒரு கவி உட்கார்ந்து 6 மாசம் யோசிச்சா கூட வராது. இதுதான் பிரவாகம், அதுதான் பெருக்கு, அதுதான் லஹரி. இப்பேற்பட்டதான இந்த ஸ்தோத்திரத்தை ரொம்ப அழகா பண்ணிருக்கார். இதுல கடைசி ஸ்லோகம், பிரதீபஜ்வாலாபிர்திவச கர நீராஜன விதி சுதாசூதேஷ்சந்திரோபல ஜலலவைரர்க்ய ரச்சனா ஸ்வகீயைரம்போபிः சலில நிதி சௌஹித்ய கரணம் த்வதீயாபிர்வாக்பிஸ்தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியம். நான் உன்னுடைய சொற்களை எடுத்துட்டு உனக்கே ஸ்துதி பண்ணிட்டேன்னர். இப்படி சொன்னா சாதாரண மனுஷன், அதையே ஒரு சமத்காரமா சொன்னாதான் கவி. அதையே அம்பாள் மேல ஒரு ஞானத்தோடு பக்தியோடு சேர்ந்து சொன்னா அவன் ஞானி. அதத்தான் இங்க சொல்ல போறார். சூரியனுக்கு நாம பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இத்தூண்டு ஒரு கற்பூரத்தை ஏத்துவோமா, அக்னி, அவ்வளோ பெரிய அக்னிக்கு இத்தூண்டு அக்னியை காட்டுவோமா, அதுவே இதுதானே. அதாவது அதனுடைய ஒரு அம்சத்தை எடுத்து நம்ம அதுக்கே பூஜை பண்றோம். பிரதீபஜ்வாலாபிஹி திவசகரஹன திவாகரஹ சூரியன், அவருடைய பூஜா விதியை பண்றோம். சுதாசூதே சந்திரன் இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த கிரகணம் காலங்கள்லாம் வந்ததுன்னு சொன்னா சந்திரகாந்த மணியை வச்சுண்டு அந்த மணியினால பட்டதான ஜலத்தை வச்சுட்டு அர்க்கியம் பண்ணணும்னு இருக்கு சாஸ்திரத்துல. எப்படி இருக்கு, இப்ப அர்க்கியம் கொடுக்கிறோமே, இந்த சந்திரகாந்த மணியினால வந்த ஜலம் யாருடையது, அதுவே சந்திரனுடைய ஒரு அம்சம்தான். அவருடைய ஒரு அம்சத்தை எடுத்துட்டு அவருக்கே அர்க்கியம் கொடுக்கிறோம். அடுத்தது இந்த மகோதய புண்ணிய காலம் எல்லாம் வந்தா சமுத்திரத்திலேயே ஸ்நானம் பண்ணி சமுத்திர ஜலத்தினாலே அர்க்கியம் விடணும்னு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, சமுத்திரத்திலேயே போய் சமுத்திரத்தினுடைய கொஞ்சோண்டு ஜலத்தை எடுத்துட்டு அதுக்கே அர்க்கியம் கொடுத்த மாதிரி இருக்கு. அத போல உன்னுடைய வாக்கியங்கள் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சோண்டு நான் உனக்கே கொடுத்துருக்கேன். எவ்வளவு அழகா கவி பண்ணிருக்காரு பாருங்க. கடைசி ஸ்லோகத்துல 100வது ஸ்லோகம் இப்படியாக பெருக்கா எடுத்திருக்கு. இதுல நமக்கு இந்த சௌந்தரிய லஹரி படிக்கிறதுனால நான் முதல்ல சொன்னது மாதிரி கர்ம விஷயத்துக்கும் நமக்கு இது உபயோகமா இருக்கு. ஐகிக பலங்களும் கிடைக்கிறது. பக்தி சொல்லவே வேண்டாம், ஒரு பெருக்கு. ஞானமும் இதனால கிடைக்கிறது. இந்த மூன்றும் சேர்ந்தது மட்டும் இல்ல, அம்பால பூஜிப்பதனால சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரையும் பூஜிக்கதான் ஆறுதுன்னு இவரே சொல்றார் 25வது ஸ்லோகத்துல. த்ரயாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணயோர்யா விரச்சிதா ததா ஹி த்வத்பாதோத்வஹன மணிபீடஸ்ய நிகடே ஸ்திதா ஹ்யேதே சஸ்வத் முகலித கரோத்தம் சமகுடாஹ. கைய கூப்பிண்டு உன்னுடைய பீட்டத்து பக்கத்துல இந்த 3 பேரும் நிக்கிறான். யாருன்னா, நம்ம யாரெல்லாம் கொண்டாடுறோமோ பிரம்மா விஷ்ணு சிவன் அத்தனை பேரும் இங்கதான் நிக்கிறா. இவர்களுடைய பூஜை உனக்கு பண்ணினாலே அவ பண்ணிமாறு ஆயிடுறதான். அதனாலதான் என்ன சொல்ற, த்ரயானாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா. எப்போ அவளுக்கும் பூஜை நடந்துதான் ஆயிடும். எப்போ பூஜா தவ சரணயோகோ, உன்னுடைய கால்கள்ல பூஜை பண்ணினா அவர்களுக்கும் பூஜை முடிந்ததாக ஆகி விடுகிறது அப்படின்னு இருக்கக்கூடியதான அந்த அம்பால சதா சர்வ காலமும் நினைச்சுண்டு அந்த அம்பாளுடைய பாதங்களை பற்றி நல்லதான ஒரு கதியை அடையணுமா எல்லாருக்கிட்டையும் பிரார்த்திச்சுண்டு, எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய நமஸ்காரங்களையும், மாமாக்கு விசேஷமா என்னுடைய நமஸ்காரங்களையும். இந்த அதிருஷ்டம் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும், எப்ப கதவை தட்டுன்னு தெரியாது. இங்க பிரின்சிபால் காலேஜினுடைய பிரின்சிபால் தான் சொல்லதான் இருந்தது. அவருக்கு ஒரு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த ஆஃபர் எனக்கு கிடைச்சது.
அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இங்கேயே படிச்சு நான் வேதாத்தியனம் பண்ற காலத்துல மாமாவுடைய ஆத்துல மேட்டூர் பாடசாலையில வேத பாராயணத்துக்கு நான் போவேன். இங்க ஒரு 2 வருஷமும் வந்திருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்னால வர முடியல. நாங்களும் வேற பாடசாலை, நான் ஒரு பாடசாலை நடத்திட்டு இருக்கேங்கிறதுனால அங்க சங்கர் ஜெயந்தி ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறதுங்கிறதுனால எனக்கு எங்கேயும் போக முடியறது இல்லை. ஆனா இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுங்கிறது என்னுடைய ஜென்மாவினுடைய பாக்கியமா நினைக்கிறேன். எங்களுடைய குருவனுடைய அனுகிரகம், பிரம்மஸ்ரீ மகாமகோபாத்தியாய மணிதிராவிட சாஸ்திரிகள் அவர்களுடைய அனுகிரகம்னு நான் நினைச்சுண்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன்.